உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்மளோட பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கும்ன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்த திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களே, 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வந்தீர்கள். அந்த சோதனை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, தொழில மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே ஒரு சோதனையை சந்திக்கின்றதா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை இருக்கலாம், அதை மாறுகின்ற நிலைமை கூட இருக்கலாம். ஆனா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதமும் சரி வாக்கியமும் சரி ஒரே மாதிரியான பலன் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாகத்தான் இருக்கின்றார். என்னுடைய அனுபவத்துல கண்டக சனி என்பதெல்லாம் ஒரு சோதனையை தரக்கூடியதுதான். சோதனை தந்து பாடம் நடத்துவதாக இருந்தாலும் கூட கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றது. எத்தனைங்க வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் 2026ல மாறுமா என்பதை இப்ப பார்க்கலாம். சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூரம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரம் 1ஆம் பாதம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு குரு. யாருன்னு பார்த்தா நீங்க குருன்னு யாரும் நினைப்பீங்க? குரு என்றால் பிரகஸ்பதி குரு தானே, குரு பகவானை தானே, அல்லது குரு என்றால் அசுர குருவாகிய சுக்கிரனை தானே? அல்ல. இந்த குரு 2 குருவையும் விட 3ஆவதா ஒரு குரு இருக்காங்க. அதுதான் சோழி பிரசன்னத்தில், அவர் தான் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ஒரு குருவாக இருந்து திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா கண்டக சனி அஷ்டம சனியாகவும், அஷ்டம சனி கண்டக சனியாகவும் மாதிரி அற்புதமான அனுபவங்கள். காசுன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, உறவுன்னா என்ன, அற்புதமாக உங்களை நடத்தி காட்டிவிட்டார். அது 2026க்கு மிகப்பெரிய ஒரு பயனை தரப்போகின்றது. ஏன்னா 2026லையும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதே தான். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் கூட சனி பகவான் அதே நிலையில் தான் இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம். யாரிடம் எப்படி பழகுவது, எந்த விதத்தில் பழகுவது, எந்தவித லாபத்தோடு பழகுவது என்பதெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் போராடிய உங்களுக்கு சந்தித்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக வரும். சில கனவுகள் வாழ்க்கையில் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள், அதாவது தொழில் ரீதியாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய நிலையை நோக்கி உயர்த்துவதாக இருக்கலாம். அந்த 3 நிலையும் உயர்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நினைத்தது நினைத்தபடி நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நினைத்தெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஏன்னா இந்த வருடத்துடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு பயந்தவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் சுக்கிரன் நல்ல யோக பலனை தருவார். சிலரெல்லாம் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். சிலருக்கெல்லாம் அந்த நிலை மாறி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான தருணம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே, குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கின்றது, எனக்கென்று ஒரு வாழ்வு இல்லையே என்று தவித்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு அமைகின்ற
அற்புத காலகட்டம். திருமண யோகம் அற்புதமாக அமையும். மழலை செல்வம் வருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. என்னுடைய அனுபவத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனி ஒருவனே. அவரை பொறுத்தவரைக்கும் என்னங்க, சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏன் பயப்படணும்? மன ரீதியாக உடல் ரீதியாக யாருக்கும் தீங்கு இழைக்காமலோ நம்மை நாமே தவறான வழியை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் வருகின்ற ஒவ்வொரு மாதமும் ஒரு காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வணங்கி ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் நிறக்கி தீபம் ஏற்றுவார்கள். ஆனால் இந்த சனி பகவானுடைய பாதிப்பை மட்டும் நமக்கு இல்லாமல் போய்விட்டாலே போதும். எல்லோ மனிதனும் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம். மன ரீதியாக உடல் ரீதியாக அதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைத்து விட்டாலே போதும். அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லணும். ஏதாவது குலதெய்வம் நமக்கெல்லாம் தெரியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடிதெய்வம் என்று சொல்லுவார்கள். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெண்ணோ ஆணோ அவருடைய உடையை வைத்து தெய்வம் போல போற்றி வணங்கி மகிழ்வார்கள். அந்த முறை இருந்தால் தொடர்ந்து அதை செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமாக வரக்கூடிய எதிர்ப்புகளாகட்டும், வரவேண்டிய பாக்கி தொகையாகட்டும், வரவேண்டிய நன்மைகளை அழகாக அடைத்து வருவார்கள். தெய்வ சக்தி மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும். 2026 கடந்த ஆண்டுடைய கசப்புகளை எல்லாம் மறந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும்.